வெல்கம் டு ஹோம் வித் அனு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் பட்டனில் இருக்கிறது ஆல்ன்றதும் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்திருந்த vlog. அன்றைக்கி எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் தான் அந்த டேவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் பூஜைனா முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். பட் அன்றைக்கி அப்படி இல்லை. மார்னிங் எழுந்து தான் பூஜை சாமான் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பூ வாங்குறது, பலகாரம்லாம் வாங்குற வேலையெல்லாம் பார்த்துருந்தேன். இந்த கல்யாண வேலையினால் கொஞ்சம் பிஸியாகவே ஆயிடுச்சு. எனக்கு கூட சிஸ்டரின்லாம் இருந்ததுனால பாதி ஒர்க்ஸ் அவங்க பண்ணிட்டாங்க. மாமியாரும் சமையல் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஒரு 4 மணி போல் தான் அந்த சமையல் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே எல்லாமே செஞ்சிட்டோம். நான் பூஜை வெசல்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் வீட்டில் கொஞ்சம் வேலை, வெளியே போயிட்டு வர்றது, அது மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒரு பெரிய இன்சிடெண்ட்டே நடந்தது. ஆக்சுவலாக நான் கிருஷ்ணரை அலங்கரிச்சிட்டு சரி அவருக்கு கோல்டில் கம்பல் செயின்லாம் போடலான்னு சொல்லிட்டு பீரோவில் திறந்து போயிட்டு கம்பல் பார்க்குற, கம்பல் காணோம். ஏன்னா மார்னிங் தான் நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். அங்கே அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கம்பலை கீழே தெரியாமல் மிஸ் பண்ணிட்டு தம்பிக்கு ஜுவல் வாங்கலான்னு சொல்லி போனேன். சரி போகிறப்ப இந்த கம்பலுமே மாற்றிடலான்னு சொல்லிட்டு போனது தான். அங்கே ஃபோன் பேசிகிட்டே அந்த வேலையை பார்த்ததுனால தெரியாமல் கீழே விழுந்துட்டுருக்கு. அதை அவங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி கேட்குறப்போ கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருந்தாங்க போல இருக்குது. நான் ஒரு 3 மணி போல் போயிட்டு கேட்டேன், இந்த மாதிரி இயரிங் மிஸ் ஆகிடுச்சி, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே விசாரித்தாங்க. என்னோடய இயரிங் காட்டுங்கன்னு சொல்லிட்டு காட்டினதுக்கப்புறம் தான் அந்த இயரிங்கே கொடுத்தாங்க. அந்த இயரிங் தேடுறதுக்கு அந்த பைக்கில் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணோம்ல, அதில் நான் வேண்டாத கடவுளே கிடையாது. கடவுளே எனக்கு எப்படியாச்சும் அந்த இயரிங்கை மட்டும் கொடுத்துரு, இல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு பக்கம் எல்லாருக்குமே தெரியும் நான் தொலைச்சிட்டேன்ட்டு, இன்னொரு பக்கம் எனக்கே ஒரு கில்ட்டி ஃபீல். எப்படின்னா, நான் ஃபோன் பேசிகிட்டே தான் அந்த இயரிங்கை கீழே விட்டுருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த கடையில் தவிர வேறு எங்கேயுமே நான் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலை. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வந்தேன். அங்கே தான் மிஸ் ஆகிருக்கும். இல்லைனா ஏதோ ஒன்று யாராவது எடுத்துக்கிட்டு கூட நம்மக்கிட்ட கொடுக்காம கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே தான் போனேன். எனக்கு நான் ஃபோன் பேசினதுனால தான் அந்த தப்பு. நான் ஃபோன் பேசாமல் கரெக்டாக அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துட்டு திருப்பி நான் ரிட்டன் வாங்கி வச்சுருக்கணும். என்னுடைய மிஸ்டேக் தான் அது. ஆனால் நான் போன உடனே என் கையில் கொடுத்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு அவங்க கையில் கொடுத்த உடனே கண்ணெல்லாம் வேறு கலங்கிடுச்சு. செம்ம பயத்தில் வேறு இருந்தேன்னா அவங்க அப்படியே கண்ணு கலங்கினதை பார்த்த உடனே சொன்னாங்க, எப்போவுமே கஷ்டப்பட்டு வாங்குற பொருள் நம்மளை விட்டு போகாது, கண்டிப்பாக நம்ம கிட்ட தான் இருக்கும்னு சொன்னாங்க. மார்னிங் எழுந்துக்கும் போதே ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதனால் டென்ஷன் ஆகி என்ன நானே குழப்பிக்கிட்டு சுற்றி இருக்கவங்களே ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்டுட்டேன். என்னுடைய மிஸ்டேக் தான் இது முழுக்க. இதை ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, என்ன தான் நம்ம டென்ஷனாக இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் அந்த டைமில் எந்த ஒரு விஷயமே பண்ண வேணாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் தனியாக இருந்துட்டு பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே அது கரெக்டாக தான் இருக்கும். என்னுடைய மிஸ்டேக் தான் இது முழுக்க. எனக்கு ஹஸ்பண்ட் மட்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அனு நீ பண்ணுறது இது கரெக்ட் இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, அதுக்கப்புறம் எது இருந்தாலும் பண்ணு. இந்த மாதிரி அவர்கிட்ட போய் சொன்னேன், எங்கே ஜுவல் காணுங்கன்ட்டு. என்னை திட்டலாம் எதுவுமே பண்ணலை. செய்வா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல் கையில் கிடச்ச உடனே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், ஃபோன் பேசு எல்லாமே பண்ணு, நான் எதுவுமே வேணான்னு சொல்லலை, பட் டென்ஷன் ஆகாத, நீ டென்ஷனில் என்ன பண்ணுறேன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பண்ணணுன்ட்டு. மார்னிங் டே ஒரு மாதிரியே டென்ஷனாக ஸ்டார்ட் ஆனாலுமே எனக்கு அந்த நகை கிடைச்ச உடனே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஆகிடுச்சு. எல்லா விஷயங்களும் மறந்துட்டு ரிலாக்ஸாக பூஜை ஒர்க்ஸ் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மாக்கோலம் போடுறது, அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு பூவெலாம் கட்டிட்டு அவருக்கு போட்டு விட்டுட்டு ஷாஷ்குட்டியும் அழகாக ராதை மாதிரி ரெடி பண்ணோம். ஏன்னா அவர் கிருஷ்ணர் தான், சரி ராதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகாக ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கும் அவங்க போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அவர் கிருஷ்ணராக மாதிரி அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அமைச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நம்ம வீட்லேயுமே நம்ம வீட்டு குட்டீஸ் அழகாக ராதை மாதிரி ரெடி ஆகிட்டு கிருஷ்ணருக்கு கற்பூரம் தீபாவதெல்லாம் காட்டி நல்லபடியாக பூஜை பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக வெண்ணெய், தயிர், பால், அதுக்கப்புறம் அவல் இதெல்லாமே வச்சுட்டு வீட்டில் நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல், சுண்டல் பண்ணியிருந்தோம். அதையும் வச்சுட்டு வாங்கிட்டு வந்த பலகாரமும் அவருக்கு இலையில வச்சு நல்லபடியாக பூஜை பண்ணியிருந்தோம். மாமியார் ஒயிட் ரைஸ், முருங்கைக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பாயசமும் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு பூவால் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். இந்த வாட்டி குட்டீஸை ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல. வீடியோவில் கவர் ஆனது தான், மற்றபடி தனியாக அவங்கள நிற்க வச்சு ஃபோட்டோஸே எடுக்க முடியல. கிருஷ்ணருடைய செகண்ட் டே மார்னிங் அவருக்கு வாழைப்பழம் வெற்றிலை பார்க்க வச்சு நல்லபடியாக பூஜையும் பண்ணியிருந்தேன். இது 3rd டே உடைய பூஜை அவருக்கு. அன்னைக்கு நெய்வேத்தியமாக பாலில் ஏலக்காத்தூள் சக்கரை சேர்த்துட்டு அவருக்கு வச்சுட்டு நல்லபடியாக பூஜையும் பண்ணிட்டு அவரை எப்போவுமே எந்த இடத்துல வச்சிருப்பேனோ அந்த இடத்துல எடுத்து வச்சேன். நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட்டு இருந்தேன். உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது யுவன்யா ஸ்கூலில் ராதை அவுட்ஃபிட்டில் வர சொல்லியிருந்தாங்க. அவங்கள கேர்ள்ஸ்லாம் ராதை, பாய்ஸ்லாம் கிருஷ்ணர். அந்த அம்மா
சம்பவம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அவங்கள பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஜிஸ்டி போட்டும் வச்சு அவங்கள ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியிருந்தேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் பட்டனில் இருக்குது ஆல்ன்றதும் கிளிக் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம லைஃப்பில் கோவமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஏதாவது சின்ன வருத்தமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பொறுமையாக இருந்து அதை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருந்தால் நல்லா சந்தோஷப்பட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னா அப்பயும் பொறுமையாக இருந்துட்டு அடுத்த விஷயங்கள் என்னன்னு சொல்லி பண்ணலாம். வருத்தமாக இருந்தால் யார்கிட்டயாவது ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா போய் அந்த பூஜை ரூமில் உட்காந்து எல்லாமே கொட்டி தீர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கும் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து சூப்பராக வந்து இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.